Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this Java Full Stack Web Development series, we are going to continue with some other concepts. Let's begin. இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் தான் டைப் காஸ்டிங். எதுக்கு இந்த டைப் காஸ்டிங் யூஸ்னா, டைப் காஸ்டிங் is used to convert from one data type to another data type. Actually, data types are of two types. Actually, data types data types are two types. So first type என்னதுன்னா implicit typecasting ன்னு சொல்லலாம். So implicit typecasting என்னதுன்னா இன்டர்னலா அதுவே கன்வெர்ட் ஆயிடும். இன்டர்னலா எப்படி மேம்னா by seeing the size of its data type. ஓகேவா? அந்த data type ஓட சைஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு இன்டர்னலா கன்வெர்ட் ஆயிடும். எப்படி மேம் நம்ம சைஸ் எந்த மாதிரி சைஸஸ்னா லோயர்ல இருந்து அப்பர் மீன்ஸ் ஹையர் சைஸ் இருந்துச்சு என்ன நம்ம லோயர் டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டு ஹையர் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற தேவையில்லை. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கன்வெர்ட். ஓகே, தட் இஸ் வாட் இம்ப்ளிசிட். செகண்ட் டைப் என்னதுன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் சைஸ் மேல டிபெண்ட் தான். இது நம்ம பண்ணணும். யூசர் ஹேஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட். எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஆனா ஹையர் டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணிட்டு லோயரா மாத்தணும்னப்ப இட்ஸ் நாட் பாசிபிள். யூ ஹாவ் டு கிவ் த டேட்டா டைப் நேம் டு கன்வெர்ட் டு த லோயர் டேட்டா டைப். பட் இதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னலா இட் வில் கன்வெர்ட் பிகாஸ் லோயர் டேட்டா டைப் டு ஹையர் டேட்டா டைப். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ செஷன்ல நம்ம டேட்டா டைப்ஸ் சொல்லிருக்கிறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பைட்டுக்கு எவ்வளவு எடுத்துக்கோன்னு சொல்லிருக்கிறோம். What is the size of the byte? The size of the byte is what? 1 byte, right? And what is the byte of short? What is the size of the short? 2 bytes. 2. What is the size of the char? 2 only. What is the size of integer? Int. 4. What is the size of long? 8. Correct? What is the size of float? 4. What is the size of double? இதெல்லாமே ஒரு வாட்டி மைண்ட்ல வெச்சுக்கணும். 8. What is the size of a boolean? இது 1 bit. இதெல்லாமே bit. இதெல்லாமே bytes. இந்த boolean மட்டும் bit. ஒரே bit தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் கிட்ட வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸ்டேக் 200 ன்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? int n is equal to 100 ன்னு கொடுத்திருக்கோம். சோ நான் என்னன்னா இப்ப அது வந்துட்டு I want to convert into the long data type. Means I want to convert into long. எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சிம்பிளா long x is equal to இந்த n வேரியபிள் இருக்கிற டேட்டா தானே நீங்க லாங்கா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சிம்பிளா இந்த மாதிரி கொடுத்துட்டா போதும். எதுக்காக? பிகாஸ் நீங்க define பண்ணிருக்கிறது n value வந்துட்டு integers to have what is the size? 4 bytes means lower. When you are converting to the long, this is having 8 bytes, meaning that what? You are converting from lower to higher. Then you no need to specify the data type for this variable. இப்ப நீங்க சிம்பிளா system.out.println, this is the short form. ஓகேவா? system.out.println of x ன்னு கொடுக்கும்போது it is going to give the same value. values வந்து அதே மாதிரி கொடுக்கும். பட் for conversion நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ளவே நடந்துரும். இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். long x is equal to 50. இப்ப இந்த long டேட்டா டைப்ல இருக்கிற வேரியபிள் நான் இன்டிஜரா மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன? convert into integer. அப்போ இந்த லாங் ஓட டேட்டா டைப் வந்துட்டு 8 ன்னு தெரியும். இன்டிஜரோட டேட்டா டைப் வந்துட்டு 4 ன்னு தெரியும். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சனா நம்ம பண்ணிடலாம். இப்போ தெரியாதப்ப நம்ம என்ன பண்றோம்? சேம் இதே மாதிரி int y is equal to x ன்னு கொடுத்துட்டீங்களா எரர் கொடுத்துரும். SOP of means system.out.println of y ன்னு கொடுத்தீங்களா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா எரர் ன்னு வந்துரும். Because this is explicit typecasting, means higher to lower. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? You should define it. எந்த மாதிரி இந்த எரர் வராம எப்படி ஓவர் கம் பண்றீங்களா நீங்க int இந்த y வேரியபிள இன்டிஜர் ஸ்டோர் பண்ணனும். இந்த x ஆல்ரெடி லாங் இருக்கிறதுனால you should convert it this one first. So
int of x அன்னிட்டு கொடுத்துறணும். So integer type நான் மாத்திட்டு இருக்கேன்ட்டு int x அன்னிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நீங்க system.out.println and yn கொடுத்தப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு 50 and வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு கேரக்டர் char c is equal to, ஃபார் எக்ஸாம்பிள் char c is equal to a and கொடுத்துட்டேன். இப்போ இந்த கேரக்டரோட சைஸ் எவ்வளவு? 2. கரெக்டா? I want to convert integer. என்ன பண்ணணும்? Convert into integer. Character நான் integer மாத்தணும். So what is the size of the integer actually? What is the size of an integer? 4. That means lower to higher. So நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா நம்ம கொடுக்குற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா it will convert சிம்பிளா ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா like this. Of okay x is equal to c எடுத்தா போதும். Because lower data typeல இருந்து நீங்க வந்து lower data typeல இருந்து நீங்க அப்ப higher data type கன்வர்ட் பண்ணிட்டு இருக்கா டைரக்டா வேரியபிள் கொடுத்துடலாம். So நம்ம x வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது what is the output we will see? The output as a 65. நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கிறது a character. ஓகேவா? When you are converting to the integer, it will written as 65. What is this 65 here is? It is a Unicode ma. It's Unicode. ஓகேவா? Usually capital letters from A to Z வந்துட்டு something like 65 லிருந்து something like 90 வரைக்கும் இருக்குமா values. அதே small a to small z ன்னு எடுத்துக்கோங்களேன் 97 லிருந்து something like that. some number கிட்ட வரும். So இதெல்லாம் என்னதுன்னா யூனிகோட்ஸ். ஓகேவா? யூனிகோட்ஸ் ன்னு சொல்லலாம் ஜாவால. Some other languagesல we can call it as ASCII codes ன்னு சொல்லலாம். ஓகேவா? So it will return a Unicode for us. Next one more very much important point நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னதுன்னா இப்போ நான் ஒரு float variable create பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். So different சொல்லிட்டு practicalல கூட பார்க்கலாம். So இப்போ நான் வந்துட்டு ஒரு variable create பண்ணிருக்கேன். So float variable என்ன? float என்னது? Having a decimal point in the whole number ன்னு. கரெக்ட்டா? Float y is equal to 34.7 ன்னு கொடுத்துறேன். Is this correct? இப்போ நீங்க SOP of y and print பண்ணா நம்மளுக்கு எரர் வந்துரும். It throws an error. Why? Because நம்மளோட ஜாவால வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா it should be like a double only. Double தான் இருக்கணும். It will not treat it like a float value. But நீங்க ஒரு float value ஸ்டோர் பண்ணணும்னா you should assign to the data type double only. So இப்போ இது கரெக்ட் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்? Either you can give a double f y is equal to அந்த மாதிரி என்ன கொடுக்கலாம், or you can typecast this to this one. So f இந்த மாதிரி என்ன கொடுத்துறலாம். புரியுதமா சொல்றது என்ன சொல்றோமோன்னுட்டு? Or you can give it like this also. Float of y is equal to திரும்பி double is nothing but just this is 4 bits, 4 bytes. This is 8 bytes. So you are not converting. If you are storing a float value in this variable, it is not it will not define it. Okay, it will not value. Okay, because every float value will be like a double only. Okay, so you need to put it in this format. Okay va? So இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது எல்லாமே பிராக்டிகலா பார்க்க போறோம். So there are so many platforms for us. இது வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் கிடையாது, ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம என்னென்ன பண்ணிருக்கிறோமோ டைப் காஸ்டிங்க்கு அது எல்லாமே கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா we are going to use one kind of platform called interactive mode ன்னு. நம்ம என்ன பார்க்க போறோம்? interactive mode என்ற பிளாட்ஃபார்ம்ல நம்ம இப்போ இந்த கோடிங் எல்லாம் எழுதிட்டு செக் பண்ண போறோம். So இந்த interactive mode எதுக்காகனா ஜஸ்ட் அந்த டைம் இன்ஸ்டன்ட்டா நம்ம கோடிங் எழுதிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டு லேட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆகிறது இல்லை. ஸோ அது என்ன? we are having one platform called JShell. Okay, this tool was introduced the version of Java 9th version. ஓகேவா? ஸோ இந்த Java 9th versionல இந்த டூல்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகேவா? ஜஸ்ட் இங்க வந்துட்டு see here what we should do here, you should open that JShell. So அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கமாண்ட் பண்ணுங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க அது JShell லாம் மாத்திக்கணும். So JShell லாம் மாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்னா simply type it as JShell ன்னு டைப் பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? JShell ன்னு டைப் பண்ணிட்டு hit the enter button.
வெல்கம் டு ஜேஷல் வெர்ஷன் வந்துட்டு 23.0.1 and introduction type help எதனா இன்ட்ரடக்ஷன் தேவைப்படும் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது ஓகேவா so we don't want we'll just try it so இந்த மாதிரி வந்துச்சுனா we can start doing it so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் செக் பண்றோம் இது நிஜமாவே வர்க் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு எதனா ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் system.print நம்ம டைப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க .println so நான் என்ன வெல்லம் வெல்கம் அன ஒரு மெசேஜ் மட்டும் போடுறேமா so hit the enter button so பாத்தீங்களா நம்மளோட மெசேஜ் வந்திருக்கு வெல்கம் அன that means it's working properly only next இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம அந்த டைப் காஸ்டிங்ல பாத்துட்டோம் இல்லையா அது எல்லாமே ஒவ்வொண்ணா ட்ரை பண்ணலாம் see first I am just creating a one variable that I need to store a integer so int of x is equal to 100 hit the enter button நீங்க பாத்தீங்களா பாருங்க x ல வந்துட்டு 100 ஸ்டோர் ஆயிருக்குன்னு இருக்கு இப்போ நான் என்ன பண்ணனும் இது வந்துட்டு I need to convert to what variable what double convert பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ double னா what is the type 8 ஓகேவா இது வந்துட்டு 4 double னா 8 means lower to higher so அப்ப நம்ம டைரக்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ற தேவையில்லை பாருங்களா double y is equal to x so ரன் பண்ணிட்டீங்க பாத்தீங்க நீங்க பாருங்க y வேரியபிள் என்ன இருக்கு 100.0 float format தான double so பாருங்க அவுட்புட் வந்துச்சு ஓகேவா for suppose இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன் boolean of b ரன் பண்ணுங்க சோ நீங்க வேல்யூ அசைன் பண்ணல நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலன்னா டிஃபால்ட்டா இட் will take a default values so நம்ம b க்கு வேல்யூ கொடுக்கலனால it will take the default value as what false அதே integer ஆச்சனா 0 float ஆச்சனா 0.0 அதே character ஆச்சனா empty quotes இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வெச்சுக்கணும் ஓகேவா அது இந்த வேல்யூஸ் எல்லாமே டேட்டா மெம்பர்ஸ் தான் அப்ளிகபிள் அதே நீங்க ஃபங்க்ஷன்ஸ் உள்ள ஏதிங்களனா those are all called as local variables அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது கண்டிப்பா நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணனும் இதெல்லாம் லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க அந்த வீடியோஸ் எல்லாமே ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு டேட்டா டைப் பாத்தீங்கன்னா string it is a one type of reference data type reference ஓகேவா சோ இப்போ sn கொடுத்துறேன் so I'm just showing the types பாத்தீங்கன்னா null value so string is nothing but a character கரெக்ட்டா சோ இப்போ பாருங்க நான் இதுக்கு வேல்யூ அசைன் பண்ணல so reference data types ki what is the default values null values yes ma'am so adhe vidha pathingala ipo int of n nu kudutten what is the value it will give default value 0 adhe double ku parunga double ku enna kudukum value default value 0.0 these are all called default values okay so come back to this typecasting integer to double convert பண்ணிட்டோம் சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நான் வந்துட்டு character பார்க்கலாம் so char a is equal to capital A so இது வந்துட்டு it will take 2 bytes what I should do I should convert into what integer so lower to higher தான் so இந்த a variable capital A ஸ்டோர் பண்ணிட்டீங்க so int of b is equal to a variable இருக்கிற டேட்டா தான் நான் இன்டிஜரா மாத்தணும் so lower data type to higher data type so implicit work ஆகும் you no need to specify this இப்போ நீங்க enter கொடுத்த உடனே பாருங்க what is the data it is giving 65 this is the unicode value for capital A வேணும்னா இங்க பாருங்களே char of s is equal to capital Z ன்னு கொடுத்துறேன் so நான் என்ன சொல்லி பாருங்க s variable capital Z ஸ்டோர் பண்ணிட்டோம் so இப்போ நீங்க இது இன்டிஜரா கன்வர்ட் பண்ணி பாக்கும்போது நான் some range சொல்லிருக்கேன் I think 98 A capital A in the capital Z varukana something like 26 characters so 65 to something last number enna varudha parunga so I think 90 or 91 irkalam so parunga int of s1 is equal to s variable irukra data so parunga 90 so Z oda unicode value enadhu 90 so lower data type la higher data type convert பண்றது ரொம்ப ஈஸி தான் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா explicit means higher data type la irukradhu integer lower data type மாக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் let us take long x is equal to 100 hit the enter button இங்க பாத்தீங்கன்னா x variable 100 ஸ்டோர் ஆயிடுச்சு இப்போ நான் இது இன்டிஜரா மாத்தணும் int n is equal to x இந்த x variable ல இருக்குறது நான் இன்டிஜரா இன்டிஜர் டைப் காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்
இங்க வந்துட்டு ஹையர், இது வந்துட்டு லோயர், 8 4. So usually error வந்துரும் நமக்கு. பாருங்களேன், incompatible types, possible loosely conversion from long to int. It is not possible. So அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த லாங்கா இருக்கிறது இன்டீஜர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அப்புறமா நீங்க இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்றீங்க. see இந்த மாதிரி int n is equal to, so you have to typecast that x variable first, then you have to store in this variable. So now இப்ப பாருங்க, now it is done. So you have to specify it. You need to specify this. Okay வா? சேம் அதே மாதிரி இப்ப பாருங்களேன், for example double d is equal to 45.51 எடுத்துக்கோங்களேன். it will take 8 bytes. இப்ப நான் இது ஷார்ட்டா மாத்திக்கிறோம். ஷார்ட்னா how many bytes? 2 bytes, means higher to lower. so அப்ப நம்ம என்ன பண்ணணும், so short keyword, okay, so s is equal to dn கொடுத்துட்டீங்கன்னா எரர் வந்துரும் நமக்கு, incompatible types edit. so அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இது டபுள் இருந்து ஷார்ட்டா மாத்திட்டு அப்ப இந்த வேரியபிள்ல கொடுக்கணும். சோ எப்படி, சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா மாத்திட்டு அப்புறமா நீங்க டி வேரியபிள்ல கொடுக்கணும். அப்ப ஓகே தான். சோ பாருங்க, நீங்க கொடுத்திருக்கிறது ஃப்ளோட் வேல்யூ 45.5, நீங்க மீன்ஸ் which is nothing but it's a kind of integer only. so it will take this value only 45, means இந்த பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ தான் it will take it 45. ஓகேவா? and one more thing, int n is equal to 65 and கொடுத்துட்டேன். that means உங்களோட n வேரியபிள்ல வந்துட்டு 65 ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, which is of type integer. it will take 4 bytes. now I need to convert into the character. what I should do, I need to convert into the character. அப்ப 4 bytesல இருந்து 2 bytesக்கு போயிட்டு இருக்கு, higher to lower, means char, okay, z is equal to n. so இப்ப இது என்ன ஆகுது, 4 to 2 வருது, higher. it throws an error now. நீங்க என்ன பண்ணணும், இது நீங்க கேரக்டரா மாத்திட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க டைப் காஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணுங்கன்னு. சோ நீங்க என்ன பண்ணலாம், சோ கேரா மாத்திட்டு நீங்க இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி, இப்ப என்ன ஆகுது, இது 65 is as unicode value. so when you return, it throws a capital A. கரெக்டாமா? எஸ். இப்ப float சொல்லிருக்கு இல்லையா, சோ ஏதாவது ஒரு float variable ஸ்டோர் பண்ணணும்னா you should not store in this way. எரர் கொடுத்துரும். see, possible loosely conversion from double to float, it is not possible. so நீங்க என்ன float values இந்த விதமா ஸ்டோர் பண்ண கூடாது. இங்க பாருங்க, டபுள்ல தான் ஸ்டோர் பண்ணணும். so float values you should make use of a data type double only. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எரர். so நீங்க என்ன பண்ணலாம், either you can stop, okay, இந்த வேல்யூ எழுதிட்டு நீங்க ending with f னா கொடுத்தா கூட ஓகே தான், or either நீங்க இங்க டைப் காஸ்ட் பண்ணிட்டு டபுள் மீன்ஸ் float டபுள் டைம்ஸ் பண்ணிட்டு float-ஆ டைப் காஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணா கூட ஓகே தான். either நீங்க இங்க கேபிட்டல் f கொடுத்தா கூட ஓகே தான். ஓகேவா? எப்படி என்ன ஓகே தான். சோ இதெல்லாம் சிம்பிளா தேவையில்லைன்னா நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், டபுள் யூஸ் பண்ணிக்கிட்டு வெச்சிக்கிறது ஓகே தானே. so instead of making these type conversions, நம்ம டைரக்ட்டா டபுள்லே அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கணும், ஓகே தானே. so this is how you will convert from lower to higher, that will call it as implicit, higher to lower, that will call it as explicit. okay, நம்ம மேனுவலா நம்ம டைப் காஸ்ட் பண்ணோம் explicitல. ஓகேவா? சோ இப்போ நம்ம வர்க்கிங் எல்லாமே இதுல finish ஆயிடுச்சு. I want to come out of it. அப்ப நம்ம என்ன பண்ணணும், you simply make use of exit. so /exit and கொடுத்துட்டீங்கன்னா see goodbye message வந்துரும் நமக்கு, means again you came back to the normal location. ஓகேவா? so this is what about typecasting. okay, so the now new concept is operators. so எதுக்காக operators யூஸ் பண்றோம், what is the purpose of using the operators? when we perform some task to achieve the results, we can make use of operators. கரெக்ட்டா? ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணும்போது அந்த டாஸ்க்கு அவுட்புட்ஸ் கொண்டு வரணும்னா we will make use of operators. ஓகேவா? for example நான் 5 + 7 and கொடுத்திருக்கேன். so what is this one, middle?
It is an operator. So in the plus operator, in the two numbers, I will get one result as 12. This is a result, right? Correct. So what all these numbers? We'll call this one as operands. Operands. Okay. In order to get a result, we are making use of a operator between operands. Okay. So that is what an operator. Operators are represented using symbols. Symbols. Like this is a symbol, right? Symbols. There are different types of operators in Java. The first one you can say here is arithmetic operators. Arithmetic operators are used for what purpose? For mathematical calculations. So what and all we can do in mathematical calculations? Like addition represented with plus symbol, subtraction minus symbol, multiplication star symbol, then division forward slash, then percentage, that means modulus, what? Percentage symbol. Okay, so when we use this one, it returns output as sum. When we use this is minus symbol, it will return for us as difference. That means difference means subtraction. Okay, taking out values. Okay, when we do this one, it will give output as a product. When you use this symbol, you will get the output as a quotient. So do division only. So in that, there will be two types of things, quotient and remainder. So when you use this, it is going to return the quotient. That too in integer format, if both are in integer. When you use this symbol, it returns a output as a remainder. This is also type of a division. The output will be like remainder. And second type I can say here is assignment operators. What is mean by assignment operators? So till now we are already seeing the assignment operator. For example, int n is equal to 20. What we are doing here? I am storing 20 in the variable n. With what help? With the help of this equal to. That equal to only I can call it like an assignment operator. This equal to symbol only I can call it as what? Assignment operator. This equal to symbol is used to store a value in variable. Getting my point? So this have a, what are the operators it has means? Equal to symbol used to store some values in the variables, and actually these assignment operators are the combination of these arithmetic operators like add and assign, subtract and assign, multiply and assign, division and assign, modulus and assign. So what and all this explain, don't worry. Then the third type we will see here is relational operators, or I can also call it like comparison operators. So when we will use these relational operators means when you have a comparison between the values or variables, then we will make use of these relational comparison operators. Okay, so for comparison purpose, we will make use of this. So what are the operators that it has means? Equal to symbol. What this will do, it is used to check whether those variables or values are similar. Not equal to, not similar. And the rendu values or rendu variables equal illa andrappa inda operator use pandrom. Less than symbol. Left side la irukra value, okay, left side la irukra value compare பண்ணும்போது, right, left side la irukra value சின்னதா இருக்கணும் compare to right side value. Okay, then you will make use of the less than symbol. Greater than symbol. The left side value is more compared to the right side value. That time we will use this greater than symbol. Less than or equal to, both things are. Either left side value is less compared to right side value, or both are similar values. Any one thing is satisfies means correct. Then greater than or equal to means anything here also. The right side value compared to left side value is less, means left side value is bigger compared to right side value, that is also okay, and both are similar also okay.
Usually, this operators returns the output as a Boolean values. What it will return for us as? Boolean. Boolean values are nothing but what? Boolean values are nothing but what, ma? True or false? True or false? True or false it will return. Okay. So the next one more type we will see here is logical operators. What is the usage of these logical operators? Here in this relational operators, we will compare two variables or values, okay, for comparison purpose. That means I can call comparison, this is called a comparison of two variables, right? So I can call these one as a condition. Okay, when you are making a comparison between two variables or values is nothing but I can say 10 equal to 10. So you already stored in this way. So x is equal to 10 into y is equal to, you're not storing directly, you're directly assigning like this. So usually we will not do values, right? So must and should store in variables, must and should, correct? So you should not make it like this in the Java, not directly assign the values. You should compare like a variables, I think so, correct? Yes or no? Okay, so you have to compare two variables. Okay, that I'll call it as a condition. So if you are having this type of conditions, multiple means more than one condition, I can say. More than one condition means like this. This is one condition and this is one more condition. If you are having more than one condition, you need to combine it like a single condition. Then how it is happens means with the help of this logical operators, means it is used to combine conditions as a single condition. So there are three types of logical operators. One is AND operator, and second is OR operator, and third is NOT operator. These two will help us to combine the conditions to make a single condition. But this is not possible because it is a unary operator. It will not combine. Then what it will do means it simply reverse the output of the condition. For example, நம்மளோட கண்டிஷனுக்கு true and வந்துச்சா, நீங்க not operator apply பண்ணிருக்கீங்கன்னா இது வந்துட்டு false மாத்திடும். அந்த மாதிரி. Okay, we'll see practical, don't worry. The next type here is what? Conditional operator. So conditional operator means it's just like a ternary operator, I can say. So its representation is a question mark. So usually we will make use of a conditional statements like if else. So instead of using and writing the conditions and statements in multiple lines, you can write it in a single line using this conditional operator. So it is, we'll call this symbol as a ternary operator. Question mark. I'll explain, don't worry, just to note it down what are the operators present in the Java. And one more type of operator I can say here is increment and decrement operators. Increment and decrement operators. Increment is going to be represented using double plus, means plus plus. This is going to be represented with minus minus. Okay? Yes. Let's begin first arithmetic operators. Yes. First, நம்ம பண்ண போறது என்னதுன்னா addition எடுத்துக்கோங்க. What we will do first, you create two variables like this. Int x is equal to 20. Int y is equal to 10 ன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு வேரியபிள்ஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணிக்கோங்க வேல்யூஸ் ஆர் டைரக்டா கூட பிரிண்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நாம என்ன பிரிண்ட் பண்ணணும்னா what we will make use of it here, system.out.println. println. இப்போ நீங்க அடிஷன் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டூ வேரியபிள்ஸ் நடுவுல what we will keep the symbol plus symbol. சோ நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்ப 20 plus 10 is 30 ன்னு வந்துரும். சோ அதே விதமா நான் system.out.println every time எழுதல SOP ன்னு எழுதுறேன். சப்ட்ராக்ஷன் பண்ணனும்னா we will write x minus y. சோ அப்போ x ல 20 இருக்கு, y ல 10 இருக்கு. 20 minus 10 is 10 is the output. Multiplication பண்ணனும்னா we will keep the symbol as a star symbol. So what is the x value? 20. Y value is 10. 20 into 10, 200. இப்போ division பண்ண போறீங்களா? So x forward slash y. So you are dividing. So what is the value of x here? 20. What is the value of y here? 10. That means இந்த மாதிரி தானே எழுதுறீங்க. Means
20 அன்றது 10ல டிவிஷன் பண்றீங்க. சோ 20 10 டேபிள்ல எப்ப வரும்? 2 times. கரெக்ட்டா? சோ 10 2s are 20. சோ இந்த பிளேஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோஷியன்ட் ன்னு சொல்றோம். இந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ரிமைண்டர் ன்னு சொல்ல போறோம். என்னன்னு சொல்றோம்? ரிமைண்டர். சோ இப்போ நமக்கு இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்திருக்கிறது அவுட்புட் இஸ் வாட்? கோஷியன்ட், that is 2. இப்போ if I am keeping x modulo percentage symbol வச்சிட்டோம்னா what is the output? You are making it like this only, 20 modulus of 10. So it will return for us as a reminder. என்ன வந்திருக்கு reminder நம்மளுக்கு? 0. So output is 0. இப்போ நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க, இந்த மேல இருக்கிறது நியூமரேட்டர் மீன்ஸ் மேல மீன்ஸ் இங்க x வந்துட்டு நியூமரேட்டர், ஓகேவா? y வந்துட்டு டினாமினேட்டர். ரெண்டுமே டினாமினேட்டர். சோ ரெண்டுமே இன்டிஜர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து இன்டிஜர்லயே இருக்குமா? இந்த ரெண்டுமே இன்டிஜர்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்டிஜர் தான் அவுட்புட் வரும், கோஷியன்ட். ஃபார் சப்போஸ் இந்த ரெண்டுத்திலுமே மீன்ஸ் இப்போ x வந்துட்டு ஃப்ளோட்டா இருந்துட்டு y வந்துட்டு இன்டிஜரா இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ஃப்ளோட் ஃபார்மேட்ல வரப்போகுது. நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு 20.0 இருந்துச்சு x, y வந்துட்டு மீன்ஸ் இங்க டபுள் x is equal to 20.0 into y is equal to 10 ன்னு இருக்கு என்கிட்ட, ஓகேவா? இப்போ நீங்க இந்த 2 வேரியபிள்ஸ் மேல இந்த மாடுலஸ் மீன்ஸ் இது டிவிஷன் சிம்பல் அப்ளை பண்றீங்க. சோ அப்ப அவுட்புட் என்னது? யூசுவலி நம்மளுக்கு 2 தான். நம்ம யூசுவலி கோஷியன்ட் வந்து இன்டிஜர் ஃபார்மேட்ல தான் கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு இங்க x வேரியபிள் டபுள் ஆயிருக்கிறதுனால our output will be like in the format of float only, 2.0. For suppose இப்ப வந்துட்டு int of x is equal to 20, double y is equal to 10.0. சோ இதுல நியூமரேட்டர்னா ஃப்ளோட்டா இருக்கட்டும், இன்டிஜர்னா ஃப்ளோட்டா, டினாமினேட்டர்னா ஃப்ளோட்டா இருக்கட்டும், நம்மளோட அவுட்புட் கோஷியன்ட்ன்றது ஃப்ளோட் ஃபார்மேட். ரெண்டுமே ஃப்ளோட்ல இருந்தா கூட அவுட்புட் should be like what? ஃப்ளோட் தான். அது மைண்ட்ல வெச்சுக்கோங்க. புரியுதா? அதே விதமா இங்க கூட அவ்வளவுதான். இந்த மாடுலஸ் சிம்பல்ல கூட அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதமா? சோ இது பிராக்டிகலா பார்க்கலாமா? இது பிராக்டிகலா பார்க்கணும் மற்ற டைம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். என்னது? எக்லிப்ஸ். கரெக்ட். எக்லிப்ஸ் எங்க இருக்கு? எக்லிப்ஸ் ஐடி ஓபன் பண்ணிக்கிட்டு அங்க நம்ம ஸ்டார்ட் வர்க்கிங். நம்ம லாஸ்ட் செஷன்லயே நம்ம வர்க்கிங் ஸ்பேஸ் கூட ஆட் பண்ணி வெச்சிட்டோம். சோ நான் கிரியேட் பண்ண போற ஃபைல்ஸ் எல்லாமே அந்த லொகேஷன்லயே போயிட்டு ஆட் ஆக போகுது. சோ ஒரு ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டே நம்ம பண்ணிக்கலாம். எஸ், டு கிரியேட் a நியூ ஃபைல். சோ இங்க ஜஸ்ட் ரைட் கிளிக், இந்த ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நியூ வரும். இந்த நியூல யூ ஹேவ் டு சூஸ் which ஆப்ஷன்? கிளாஸ். யூ ஷுட் கிவ் த கிளாஸ் நேம். சோ இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறது என்னது? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் ன்னுட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. சோ இது நேம் எழுதுன உடனே நம்ம என்ன பண்ணணும்? இந்த மெயின்ன்றது செக் இன் பண்ணிக்கணும். சோ finish கிளிக் பண்ண உடனே நம்ம நேம் கொடுத்திருக்கிறோமோ அந்த நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிக்கும் வித் எக்ஸ்டென்ஷன் .java. நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன பண்ண போறோம்? I can write the addition arithmetic operators நம்ம இங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ நம்ம ஷார்ட்கட் தெரியும். என்ன தெரியும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. int x is equal to 35 எதனா கொடுத்துக்கோங்க இஷ்டம். int y is equal to 3. ஓகேவா? சோ 2 வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? பிரிண்டிங் பண்ணணும். சோ பிரிண்டிங் பண்றதுக்காக we will make use of what? நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். sys out. என்ன ஷார்ட்கட்? what is the shortcut I said? sys out. என்ன கொடுத்தணும்? control space கொடுத்தீங்களா you will get the system.out.println. சோ இங்க வேரியபிள்ஸ் கொடுங்க. x plus y. இது என்ன பண்ணோம்? அடிஷன் பண்ண ரன் பண்ணோம்னா இங்க நீங்க இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணா கூட ஓகே தான். அதர் திங் இங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு run as and கொடுத்தா கூட ஓகே தான். so that you will get the output in the terminal. பாத்தீங்களா அவுட்புட் இங்க 35 plus 3 is 38. சோ அதே விதமா இப்ப என்ன பண்ணலாம்? இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு 3-4 டைம்ஸ் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் ஆபரேட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஃபார் சப்ட்ராக்ஷன், ஸ்டார் சிம்பல் ஃபார் மல்டிப்ளிகேஷன், forward slash for division, that will return for us as what? Quotient, and modulus symbol
written as reminder. So இப்போ திரும்பி ரன் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்களா ஓகே கிளிக் பண்ண மீன்ஸ் ஆட்டோ இந்த சேவ் பண்ணணுமான்னு கேக்குதுமா. இங்க பாருங்க அவுட்புட் வந்துருக்கு. 35 plus 3 is 38. 35 minus 3 is 32. 35 into 3 is 105. 35 divided by 3. செக் பண்ணி பாருங்க. 35 divided by 3 செக் பண்ணி பாருங்க. What is the output it will return? பாத்தீங்களா 35 divided by 3 ன்னு கொடுத்துருங்க. மீன்ஸ் 3 டேபிள்ல 35 பண்றீங்க. 3 ones are 3. Okay, so it will come down 5. 5 ones are, sorry, 3 ones are 3. So you will have 2. Okay வா? So நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குங்க பாருங்க. What is the output? You got it 11. Means நான் என்ன சொல்லிருக்கேன், நம்மளுக்கு கோஷன்ட் எப்பவுமே இன்டீஜர். நம்ம வந்துட்டு நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 வச்சுக்கிட்டு 6 or 8 அப்படியே போயிட்டே இருக்கலாம். பட் நம்மளோட கோஷன்ட்ன்றது இன்டீஜர் ஃபார்மேட்டை கொடுக்கறதுனால யூ கேன் டேக் ஓன்லி திஸ் ஒன் 11 மட்டுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைண்டர் என்ன வருது நமக்கு இங்க, நீங்க இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு கோ ஆன் பண்ணிக்கணும் போற தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த 3 டேபிள்ல இந்த 2 டிவைட் பண்றதுக்கு ஆகாது. தட் மீன்ஸ் திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்புட் ன்னு சொல்லிட்டு இது ரிமைண்டர். சோ நம்மளோட அவுட்புட் பாருங்க என்ன இருக்கு 2 ன்னு இருக்கும் பாருங்க ரிமைண்டர். ஒரே வாட்டி 0 வந்துச்சு then ஓகே. இப்போ நமக்கு அது டிவிசிபிள் ஆகலையா அங்கேயே விட்டுடுங்க. நீங்க திரும்பி அது பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கணும் போற தேவையில்லை. புரியுதா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்திருக்கு. பட் இங்க வந்து நான் பார்த்த உடனே இந்த 38 என்ன பண்ணா வந்திருக்கு, 32 என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சோ இது நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும், நம்மளுக்கு மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு அவுட்புட் வேணும், அவுட்புட் மட்டுமே இல்லாம நான் என்ன பண்ண போறேன், சோ இந்த அவுட்புட் வந்துட்டு அடிஷன் பண்ணா வருதுன்ற மாதிரி ஒரு டைரக்ட் ஸ்ட்ரிங் டேட்டா கொடுத்துடுறேன். இந்த ஸ்ட்ரிங் டேட்டா கூடவே இந்த வேல்யூ கூட வரணும்ன்றதுக்காக நடுவுல என்ன கொடுக்குறேன்னா பிளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். சோ இப்ப ரன் பண்ணுங்களேன். வாட் யூ கெட் see there. இப்ப இது வந்து சேவ் பண்ணுங்கன்னு கேக்குது அதுக்காக. சோ இப்ப சேவ் பண்ண உடனே நமக்கு பாருங்க அடிஷன் வந்துட்டு நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்களேங்க, ஆட் ஆயிருக்காங்க 353 ஆட் ஆயிருக்கா இல்ல ஜாயின் ஆகி வந்துச்சு. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா கூடவே ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ணும்போது நீங்க டைரக்டா எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். 35 plus 38 வரணும். பட் நமக்கு இங்க என்ன வந்திருக்கு, இது ஜாயின் ஆகி வந்திருக்கு. இது பிரிண்ட் பண்ணிட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு மீன்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? இது அப்படியே வெயிட் சொல்றேன். இங்க பாருங்களேன், இங்க சப்ட்ராக்ஷன் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ட்ராக்ஷன் எழுதிட்டு சோ இது வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இது கூட ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிளஸ் கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணுங்க. சோ இங்க சம்திங் மிஸ்டேக். இங்க கொட்டேஷன்ஸ் வச்சுட்டு இப்ப ரன் பண்ணுங்களேன். இப்ப ரன் பண்ணும்போது எவ்ரி டைம் இது கேக்குது சேவ் பண்ணணுமான்னுட்டு ஆமான்னு சொல்ற மாதிரி கொடுங்க. சம்திங் எரர் மாதிரி கொடுக்குது. எதுக்காக இங்க கொடுக்குது பாருங்க. சோ ஹியர் நீங்க ஸ்ட்ரிங் டேட்டா ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இங்க வந்துட்டு x minus y ன்னு இருக்கு. தட் மீன்ஸ் இட் இஸ் ட்ரீட்டிங் தட் இது கூட நீங்க பிளஸ் சிம்பிள் வைக்கணுமோ என்னவோன்ற மாதிரி சொல்லுது. சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங் கூடவே சம் வேல்யூஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா இந்த மாதிரி கொடுக்க கூடாது. You should place it inside the brackets. You should place it like a brackets. இந்த மாதிரி bracketsல வெச்சிக்கணும். மீன்ஸ் இந்த டேட்டா எழுதிட்டு இதுல வர ரிசல்ட் நம்மளுக்கு ஜாயின் ஆகி வரப்போகுது. இப்ப ரன் பண்ணி பாருங்க. You will see the proper output. சோ பாருங்க addition 38 subtraction 32. சோ அதே விதமா இங்க கூட அவ்வளவுதான். சோ இந்த வேல்யூ வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்காக புரியுதா என்ன சொல்றேனோ எவ்ரிவன். சோ இது வந்துட்டு இது ஒரு அவுட்புட் கொண்டு வருது. வேரியபிள்ஸ் நீங்க சம் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஷுட் பிளேஸ் இட் இன் ஒன் பிராக்கெட்ஸ் அன்னிட்டு ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. சோ இப்போ நீங்க வந்துட்டு டிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. டிவிஷன் சோ ஜாயின் பண்றீங்க. பிளஸ் ஆபரேட்டர் வச்சுக்கிட்டு இது ஒரு செக்ஷன்ல வச்சுக்கிறீங்க. சோ அதே விதமா இது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மாடுலஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஜாயின் பண்றதுக்காக பிளஸ் சிம்பிள். இந்த அவுட்புட் ஒரு செக்ஷன்ல ஒரு பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு இந்த ஃபைல் பக்கத்துல ஸ்டார் அண்ட் இருக்கு பாத்தீங்களா. தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் சேவ்ட் அன்னிட்டு. நம்ம எப்ப ரன் பண்றதுக்கு பாக்குறோமோ நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். திஸ் இஸ் த மீனிங் தட் டு சேவ் த ஃபைல் அன்னிட்டு. சிம்பிளா ஓகே அண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு அவுட்புட்ஸ் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. So this is how you can work with a what? Arithmetic operators. இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்மளுக்கு ரெண்டுமே இன்டீஜர்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட அவுட்புட் இன்டீஜர்ஸ் தான் வருது.
For suppose இப்ப நான் இங்க x வேல்யூ வந்துட்டு டபுளா மாத்திட்டேன். டபுள். ஓகே, இங்க வந்து டபுளான்னு சொல்லும்போது I'm just going to give 35.0 float வேல்யூ மாதிரி கொடுக்குறேன். இப்ப நீங்க ரன் பண்ணி பாருங்களேன். சேவ் பண்ணிட்டு கேட்கும். பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா everything will be in the float values only. ஏதாவது ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா இருந்தா கூட ஒன்னே தான் அவுட்புட் வந்துட்டு ஃப்ளோட்டாவே வரும். பாருங்க, இங்க பாருங்க. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கேன், நான் என்ன பண்ணிருந்தேங்க, இந்த சி 11.666 வந்திருக்கு. எதுக்காக 11.666 வந்திருக்கு? நீங்க சொன்னேன்ல நானு, இது வந்துட்டு நீங்க உங்களோட வேல்யூ ஃப்ளோட், ஏதாவது ஒரு வேல்யூ ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா இட் வில் நாட் டேக்கிங் ஓன்லி இன்டிஜர் 11.0 வச்சிடலாம் இல்லையா? ஓகே, ஃப்ளோட்டா வேணும்னா என்ன பண்ணிடலாம், வச்சிடலாம் இல்லையா? வைக்கல, என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் ஃபார்வர்ட், அப்படியே போயிட்டு இருக்கு. பட் ரிமைண்டர்ன்றது மட்டும் எது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஓவர் வருமோ அதுவே தான் எடுத்துக்கும். அது வந்துட்டு ஃப்ளோட் ஃபார்மேட்ல கொடுக்கும், அவ்வளவுதான். இது வந்துட்டு 0 ஆகுற வரைக்கும் போகணும்னு இல்லை. ஓகேவா? ரிமைண்டர்ன்றது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஓவர், அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க இங்க டாட்டுக்கு அப்புறமா மினிமம், ஓகேவா, மினிமம் ஓகே மேக்ஸிமம் 15 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும். ஓகே, மேக்ஸிமம் 15 டிஜிட்ஸ் வரைக்கும் வரும் இங்க. சோ வேணும்னா இங்க செக் பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மேக்ஸிமம் 15 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் எவ்ரிவன்? எஸ் மேம். ஓகே, சோ தி நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைன்மென்ட் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோமா. சி, அசைன்மென்ட் ஆபரேட்டர்ஸ் வெரி சிம்பிள். நம்ம படிச்சிட்டே இருக்கிறோம் அசைன்மென்ட் ஆபரேட்டர்ஸ். See here, what I want to say here is, now we are learning assignment operators. So assignment operator எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர் ஈக்குவல் டு சிம்பல் லைக் திஸ். லெட் us take int z is equal to 40 and கொடுத்துட்டேன். So here what is this symbol represents? This equal to symbol I can call it like an assignment operator. ஓகேவா? சோ இப்போ இதுல so many types ன்னு சொல்லிருக்கேன். combination of arithmetic operators ன்னு சொல்லிருக்கேன். add and assign, subtract and assign, multiply and assign, and division and assign, modulus and assign. What is the meaning of this means? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, I want to add, என்ன சொல்றோம், I want to add 2 to z. so இந்த z வேரியபிளுக்கு 2 add பண்ணி இதுக்கு வர்ற ரிசல்ட், ஓகே, and result is assigned to the same variable. ஓகே, அந்த சேம் வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும் z க்கு. மீன்ஸ் இந்த வேரியபிள் மேலேயே some kind of operation பண்ணிட்டு திரும்பி அதுக்கே அசைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், see here you are adding +2 for z. இதோட ரிசல்ட் திரும்பி z க்கே அசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி லென்த்தியா எழுதாம we are going to make use of this operator add and assign. சிமிலர் வேரியபிள்ஸ் தானே. சோ ஒரே வேரியபிள் மேல ஆபரேஷன் பண்ணிட்டு திரும்பி அந்த வேரியபிளுக்கே அசைன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுத தேவையில்லை. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஷார்ட் மெத்தட்ஸ். சோ இந்த மாதிரி எழுதலாம், z plus equal to 200. what is the meaning? z plus 2 and the result is assigned to the z variable equal to symbol and it. so what is the output you will get for this? so z is equal to 30 plus 2, that is a 42. நீங்க இப்ப இனிஷியலா நீங்க z வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா 40 வரும். once you have done addition onto that variable, you will get the output as now 42. means you are just changing the value of this variable, doing some operations on that variable. so அதே விதமா இப்ப நான் வந்துட்டு I want to subtract 10 from, okay, subtract 10 from z. அந்த ரிசல்ட் திரும்பி நான் அந்த z க்கு அசைன் பண்ணிடுவேன். means z minus 10 இதோட ரிசல்ட் திரும்பி z க்கு அசைன் பண்ணணும். சோ இந்த மாதிரி எக்ஸ்பாண்டடா எழுதாம என்ன பண்றோம், z subtract and assign 10. so what is the output for this? z is equal to z minus 10. so what is the value of z now? it is updated to 42. initially 40 இருந்துச்சு. நீங்க எப்ப +2 ஆட் பண்ணிட்டு திரும்பி அந்த ரிசல்ட் z க்கு அசைன் பண்ணிருப்பீங்களோ, இந்த value will be thrown into the garbage. அப்போ new value will be assigned to that variable. இப்ப z variable 42 தான் இருக்குது. so 42 minus 10, that is 32. so இப்ப நீங்க z print பண்ணி பார்க்கும்போது z value is now what? 32. then what about this value? This value will thrown into the garbage value. garbage போயிடும். okay, இப்ப இந்த z variable it will be storing with 32.
So like that, instead of writing z is equal to z into something 5, நம்ம என்ன z star equal to 5 and போடலாம். This is nothing but multiply and assign. So remaining அது கூட அதே மாதிரி தான். So இது கூட practical பார்த்துடலாமா? எஸ், திரும்பி இந்த ஐடியலுக்கு வந்துருங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா இது கமெண்ட் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு வாட் வி கேன் டூ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த லைன்ஸ் எல்லாமே கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இது வந்துட்டு அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ் அந்த மாதிரி ஹெட்டிங் வச்சுக்கிறோம். arithmetic operators, இது arithmetic operator section. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், what we are learning now, இப்போ assignment operators learn பண்ணிட்டு இருக்கோம். நான் இந்த மாதிரி single line comment வச்சுக்கிறேன், assignment operators. So what are assignment operators நம்ம பார்த்திருக்கிறோம், one by one பார்த்திரலாங்க. First நான் ஒரு integer variable create பண்ணிக்கிறேன், int z is equal to 30 என்னட்டு initialize பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ என்னோட மெயின் எய்ம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணணும்னா sys out control space and கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு full form வந்துரும். ஓகேவா? சோ இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, z ன்னுட்டு பிரிண்ட் பண்ணு பாருங்களேன். நமக்கு அவுட்புட் இங்க வந்து நம்ம சேவ் பண்ணல, நம்ம ரன் பண்ணி பாக்கும்போது ஆட்டோ சேவ் ன்னு கேக்கும். சோ தட் இங்க வேல்யூ z ல 30 இருக்கு. வந்துட்டு என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேனோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டேன். Now what I need to do, now I need to add 2 to z variable, அதோட result assign to, okay, and result and assign result to the same variable that is z. Z க்கு assign பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், usually z is equal to z plus 2 means adding 2 to the z and in the result z க்கு add பண்றீங்க. இப்ப திரும்பி நான் sys.out.println of z ன்னு கொடுத்தனா ரன் பண்ணி பாருங்க. சோ இப்போ நீங்க இங்க வந்துட்டு கம்பல்சரி செமிகோலன் கொடுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஷுட் எண்ட் வித் செமிகோலன். நீங்க கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, பாருங்க கிராஸ் சிம்பல். சோ மஸ்ட் அண்ட் ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட், கம்பல்சரி. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் சின்னதா பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணுங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும் z ல நம்மளுக்கு, you will get the output as 30, இது 2 add to 32. இப்போ z வேல்யூ என்ன இருக்கு, 32 அப்டேட் ஆச்சு. சோ நம்ம இந்த மாதிரி எழுதாம நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இப்போ சிம்பிளா z is equal to z add and assign is equal to 2 ன்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லா எழுதாம இந்த ஷார்ட் ஹேண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பிளஸ் ஈக்குவல் டு அண்ணா என்னது, பிளஸ் ஈக்குவல் டு அண்ணா என்னதுன்னா add and assign operator அண்டிட்டு என்னதுமா add and assign operator. சோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. சோ ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவுட்புட் சேமா வரும். ஓகேவா? சோ நீங்க இந்த லைன் ஃபுல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மீன்ஸ் இனிஷியலா z வேரியபிள்ல 30 இருக்கு. நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பாண்டட் ஃபார்மா எழுதாம you are writing the short hand method. Now it is okay. So I'll just copy the same lines, இங்க திரும்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். Now what I need to do, I need to subtract. இப்போ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், what we should do now, subtract பண்ணணும். So I need to subtract 10. Okay, எது வரை கொடுத்துக்கோங்க முடிச்சிட்டோம், 10 from z and assign result to the same variable that is z. அப்ப யூசுவலி நம்ம என்ன பண்றோம், z is equal to z minus 10 இந்த மாதிரி எக்ஸ்பாண்டடா எழுத போறோம். சோ அந்த மாதிரி எழுதாம we are having one kind of assignment operator, subtract and assign operator இருக்கு. என்ன இருக்குமா, subtract and assign. இங்க என்ன பண்றீங்க, z minus equal to what value you need to subtract, 10. சோ இப்போ நீங்க print of z and print பண்ணும்போது z ல இனிஷியலா நம்மளுக்கு இங்க என்ன இருந்துச்சு, 30 இருந்துச்சு. லேட்டர் z வேரியபிள் 32 ஆட் 32 அப்டேட் ஆயிருக்கு. நீங்க இப்ப இது பிரிண்ட் பண்ணப்போ நம்மளோட z வேரியபிள்ல it is having 22. சோ ரன் பண்ணி பாருங்க. சோ run and check it. So z is having 22. Z is having what, 22. புரியுதா? அதே விதமா இப்ப சேம் காப்பி பண்ணுங்க. So இப்ப what I should do here, what I should do, I need to multiply, okay, I need to multiply 5 to z. Okay, I need to multiply 5 with x and assign, sorry, 5 with z.
I want to multiply 5 with z and assign result to z. Then what I can do, instead of writing z into 5, நம்ம என்ன போடலாம்? Simply you can make use of an assignment operator, multiply and assign. Okay va? Multiply and assign star equal to. With what you are multiplying? With 5. So அப்ப நமக்கு output print பண்ணும்போது என்ன வருது? 22 இருக்கு z ல. 22 into 5 is what? So add பண்ணி பாருங்க, run பண்ணி பாருங்க, அதுதான் நம்மளோட ரிசல்ட். So பாருங்க 110. So இப்ப z வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கு? 110 ஸ்டோர் ஆயிருக்கு. 110 ஸ்டோர் ஆயிருக்கு. சேம் திங் காப்பி பேஸ்ட். So இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Again I want to divide. Okay, I want to divide 2. Okay, I want to divide with 2. Okay, I want to divide z with 2. Okay, I want to divide z with 2 and assign result to z. So அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி z divided by 2 ன்னு எழுதாம we will make use of an operator called forward slash equal to. அது என்னன்னு சொல்றோம்னா divide and assign ன்னு சொல்லிட்டு இங்க எழுத போறோம். forward slash equal to, you are dividing with 2, right? 2 ன்னு கொடுக்குறீங்க. So இப்போ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வருது? 110 divided by 2 எடுத்துக்கோம். So it will return as quotient in the integer format because நம்மளோட z variable இருக்கிற டேட்டா integer தான், டிவைட் பண்ணிட்டு இருக்கிற வேரியபிள்ல கூட டிவைட் பண்ணிருக்கிற வேல்யூ கூட இன்டீஜரே தான். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு இன்டீஜர் ஃபார்மேட்டா வரும். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வேல்யூ என்ன வருது அப்புறமா எழுதலாம். ஸோ ரன் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த அவுட்புட் யூ ஆர் கெட்டிங்? 55. ஸோ 55 இஸ் யுவர் அவுட்புட். ஜெட்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு இப்போ? 55. சேம் இப்போ மாடுலஸ் கூட அப்ளை பண்ணணுமா? ஸோ வாட் யூ வில் டூ? அப்ளை தட் சேம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ். I want to divide, okay, z with 3 now. Okay, and assign result to z. So நான் இப்ப வந்துட்டு I want to take output as a reminder. So அப்ப நான் என்ன பண்ண output என்ன? I want to return output as reminder. அப்ப நம்ம யூஸ் பண்ண போற சிம்பல் வந்துட்டு மாடுலஸ் சிம்பல். ஓகேவா? So நம்ம இந்த மாதிரி expanded form எழுதாம we are making use of one operator called modulus and assign. அதோட representation வந்துட்டு percentage equal to. So இங்க என்ன பண்றீங்க? percentage equal to 2 ன்னு கொடுக்குறீங்க. So இப்போ உங்களோட அவுட்புட் என்ன வருது? It will return for us as reminder. இங்க modulus symbol கொடுத்திருக்கிறதால. So run பண்ணி பாருங்க. So இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட நமக்கு எந்த தொந்தரவு கிடையாது because இங்க வந்துட்டு நம்ம கமெண்ட்ல தான் போட்டுருக்கோம். நோ ப்ராப்ளம். So இங்க ரன் பண்ணீங்களா சேவ் பண்ணிட்டு இங்க அவுட்புட் இஸ் 1. What is the reminder for this? 1. வேணும்னா இங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம செக் பண்றதுக்கு இருக்கு இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப z வேரியபிள் என்ன இருக்கு வேல்யூ நம்மளுக்கு? 55 தானே? சோ you are dividing with 55. 55 modulus of 2. Modulus of 2 இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க? 2 டேபிள்ல 55 எப்ப வருதுன்னு பாக்குறீங்க. So just சின்னதா போட்டுக்கோங்க. 2 2s are 4. So it will get 1. You'll take 5. So 7s are 14. So what is the output? 1. So நம்ம வந்துட்டு 2 டேபிள்ல 1 divisible ஆகாது. This is the final result. So that is what output we have seen here. 1. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் பார்க்கலாமா? ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். So relational operators எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா comparing two variables ma. What we will do? Comparing two variables. For suppose இங்க பாத்தீங்கன்னா just ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்களா. like int z is equal to 100. இது ஒரு வேரியபிள். ஓகே, நீங்க ஒரே வேரியபிள் கொடுத்துருக்கோம், நீங்க கம்பேரிசன் பண்ணிக்கலாம். see here ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. so இப்போ system.out.println z equal to 10 அன்னிட்டு கொடுத்துறேன். what is the output we will get? Something like false. So we'll see that one. So now இங்க பாத்தீங்கன்னா this one we will call it like what? Condition. Comparison பண்ணிட்டு இருக்கேன்னா it is called as what? Comparison. நம்ம கொடுத்திருக்கிறது கரெக்ட்டா?
100 equal to 10 சேமா அதுல இருக்கிற வேல்யூ நீங்க கொடுத்திருக்கிற வேல்யூ சிமிலரா நோ சோ அப்ப இந்த கண்டிஷன் அவுட்புட் என்ன நம்மளுக்கு ஃபால்ஸ் ஃபார் சப்போஸ் system dot out dot print z equal to 100. So what is the output for us now? It's true because z ல இருக்கிற வேல்யூ என்னது 100 தான் நீங்க எதுல கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க 100 ல தான் மீன்ஸ் நீங்க கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் என்னது equal to symbol இந்த equal to symbol எது சொல்றதுக்காக சேமான்னு சொல்றதுக்காக பை சான்ஸ் நீங்க ரெண்டுமே சேமா இருந்துட்டு நீங்க ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ ட்ரூ கொடுக்கும் நீங்க டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு சேம்னு சொன்னப்ப நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் ன்னு கொடுக்கும் ஓகேவா ஏதோ ஒரு வேல்யூ தான் கொடுக்கும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே ஒரே வாட்டி வராது சோ ஃபார் சப்போஸ் நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க system dot out dot println z not equal to 10 ன்னு கொடுத்திருக்கீங்க so now what is the output for us now z ல இருக்கிறது 100 True. நீங்க எதை கம்பேர் பண்றீங்க 10 சோ நீங்க இந்த ரெண்டுமே நாட் கரெக்ட் அண்ட் நாட் சேம் அண்ட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சோ இட் will return for us as what true ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க int y is equal to 25 கிரியேட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் கூட நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் see here system dot out dot println okay z greater than y ன்னு கொடுத்துட்டேன் what is this this is also a condition only so what is the value stored in the z variable now 100 greater than what is the value stored in y 25 so இங்க என்ன இருக்கு greater than symbol எப்ப கொடுக்கணும் left side ல இருக்கிற value bigger compared to right side value so அப்ப இந்த comparison கொடுத்திருக்கிறது கரெக்ட்டா correct so what is the output for us true correctா system dot out dot println if I am writing like this z less than y that means 100 is less than 25 நீங்க கொடுத்திருக்கிற இந்த two numbers variables நடுவுல wrong so it returns output as what False. for suppose system dot out dot println z less than or equal to 100 and கொடுத்திருக்கேன் now what is the output for this 100 less than or equal to 100 either left side ல இருக்கிற value right side கன்னா சின்னதா இருந்தா கூட ஓகே தான் less than symbol satisfy ஆகும் either left side ல இருக்கிற value right side ல இருக்கிற symbol இருந்தா கூட ஓகே தான் equal to symbol satisfy ஆகும் ரெண்டுமே satisfy ஆகணும்னு இல்ல ஆகாது கூட first of all இந்த ரெண்டுத்துல எது ஒண்ணு satisfy ஆனா கூட போதும் இப்போ நமக்கு இது satisfy ஆகாது நமக்கு satisfy ஆகிருக்கிறது எது இந்த ரெண்டுத்துல எது ஒரு satisfy ஆனா கூட it will return output as what true so அதே விதமா நீங்க z less than okay less than or equal to y ன்னு கொடுத்தீங்க z value எவ்வளவு 100 less than or equal to y value எவ்வளவு 25 இது கரெக்ட்டா லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ ரைட் சைடுக்கான சின்னதும் கிடையாது அப்படியே அந்த ரெண்டு வேல்யூ சிமிலரும் கிடையாது மீன்ஸ் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்ப அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் கரெக்ட்டா சொல்றது அதே விதமா இன்னொன்னு எஸ் system dot out dot println z greater than or equal to y ன்னு கொடுத்துட்டேன் so what is the output for here z is having 100 greater than or equal to y is having the value 25 இந்த ரெண்டுத்திலேயே this condition is satisfied left side இருக்கிற value is bigger compared to right side value so அப்ப இந்த condition satisfy ஆயிருக்கு இது satisfy ஆகல இல்ல so it will return for us as true for suppose system dot out dot println z greater than or equal to 100 now 100 greater than or equal to 100 then here equal to symbol is satisfied so it returns true எப்ப false கொடுக்கும் இந்த ரெண்டுமே தப்பா இருக்கும்போது எப்படி பாருங்களா z greater than or equal to 200 ன்னு கொடுத்துட்டேன் அப்போ 100 greater than or equal to 200 கரெக்ட்டா லெஃப்ட் சைடுல பெருசு கிடையாது அப்படின்ட்டு ரெண்டுமே ஈக்குவலும் கிடையாது சோ அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ண இதுக்கு false
So this is all about our relational operators. என்ன படிச்சிருக்கிறோம்? Equal to, not equal to, less than, greater than, less than or equal to, greater than or equal to. Greater than or equal to. Correct? So what is the output it is returning for us as? A Boolean values, that is a true or false. அது கரெக்டா? True. அது தப்பா? False. ஏதோ ஒண்ணு கொடுக்கிறாங்க. ஓகேவா? சோ இப்போ இத மட்டும் பிராக்டிகலா பார்த்துடலாம். சோ கம் பேக் டு தி ஐடியல்ஸ் ஆஃப் இதுக்கு. சோ இப்போ என்ன பண்றோம்னா இதெல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன். சோ மல்டிபிள் லைன்ஸ் ஒரே வாட்டி கமெண்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்? எல்லாமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். சோ எல்லாமே நமக்கு கமெண்ட் ஆச்சு. இப்போ நான் படிக்க போற கான்செப்ட் என்னது? ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். சோ நான் அது கமெண்டா எடுத்துக்கிறேன். சோ relational operators. Now create ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. 2 வேரியபிள்ஸ் இருக்கு உங்களோட இஷ்டம். So int z is equal to 100. So நான் இப்ப என்ன பண்றேன்? system.out.println இல்லையா? ஷார்ட்கட் என்னது? sysout ன்னு எழுதிட்டு control space ன்னு கொடுத்துட்டீங்கன்னா you will get a கம்ப்ளீட்டா நமக்கு வந்துரும். control shift கொடுத்துட்டீங்கன்னா you will get this one. இப்போ இங்க கொடுங்க, கண்டிஷன் கொடுங்க. z equal to 100 கரெக்ட் தானே? z ல இருக்கிற வேல்யூ 100 தான். நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூ கூட 100 தான். சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. சோ நீங்க கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் கூட கரெக்ட்டே தான். சோ அப்ப நமக்கு அவுட்புட் என்ன வரும்? இட் ரிட்டர்ன்ஸ் அவுட்புட் as what? ட்ரூ வேல்யூ. ஃபார் சப்போஸ் இது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா நான் z equal to 1 ன்னு கொடுக்கிறேன். இது கரெக்ட்டா? தப்பு. சோ அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? அவுட்புட் false கொடுக்கும். அவுட்புட் இஸ் வாட்? false. புரியுதாமா? சோ நீங்க மேம் இங்க வேரியபிள்ஸ் கிட்ட கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணிக்கோங்க. int y is equal to 30 ன்னு கொடுத்துட்டேன். சோ நான் ஜஸ்ட் see here பேஸ்ட் பண்ணிக்கிறேன். control v இங்க z not equal to y ன்னு கொடுத்துறேன். சோ கரெக்ட் தானே? z ல இருக்கிற வேல்யூ 100, y ல இருக்கிற வேல்யூ வந்துட்டு 30. சோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்ப நீங்க கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் கூட கரெக்ட் தான். So it will return output for us as கரெக்ட்டா? எப்ப நமக்கு false கொடுக்கும்? நீங்க வந்துட்டு z okay z not equal to 100 ன்னு கொடுத்தப்போ இப்போ என்ன கொடுக்கும் நமக்கு இதுக்கு அவுட்புட்? z ல இருக்கிறது 100 தான். நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூ கூட 100 தான். நீங்க ஆனா என்ன சொல்றீங்க? ஈக்குவல் கிடையாதுன்ற மாதிரி ஆபரேட்டர் கொடுத்துருக்கீங்க. அப்ப நமக்கு என்ன கொடுக்கும் அவுட்புட்? ஆல்வேஸ் சேவ் ரிசோர்சஸ் பிஃபோர் லான்ச்சிங். நான் கிளிக் பண்ணிடுறேன், ஓகேன்னு கொடுத்துறேன். see output is false. அதே விதமா ரிமைனிங் எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி போட்டுறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க? சோ இப்போ நான் என்ன பண்றேன்? z less than. சோ z ல இருக்கிற வேல்யூ என்னது? 100 தான். நீங்க கொடுத்திருக்கிறது 100 தான். கரெக்ட்டா? இது false. அதே நீங்க z less than y ன்னு போட்டா கூட false தான். சோ நான் இப்ப என்ன பண்றேன்? y less than z ன்னு கொடுக்கிறேன். சோ y ல இருக்கிற வேல்யூ என்னது? 30. 30 less than 100. கரெக்ட் தான். லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ small compared to right side value. So it returns true for us. ஓகேவா? So next இதுக்கு பாருங்க. இப்போ இங்க greater than symbol போடுறேன். So z is greater than equal தான். பட் நீங்க greater than கொடுத்திருக்கீங்க. So that is not correct. So next இன்னொன்னு என்ன பண்ணலாம்? z is greater than y ன்னு கொடுக்கலாமா? Yes. 100 வந்துட்டு 30 கன்னா பெருசே தான். So நமக்கு இதுக்கு வந்துட்டு what is the output? False. இதுக்கு output is true. இதுக்கு output is false. இதுக்கு output is true. So run பண்ணி பாருங்க. last 4 values check பண்ணிக்கோங்க. false true வந்திருக்கா? Okay. So just a similar way remaining 2 கூட நீங்க பாருங்க. So now let us take like this. Z less than or equal to 100. Yes. இதுல ஒரு condition satisfied equal. 100 தான் equal. For suppose நீங்க என்ன பண்றீங்க? less than or equal to y ன்னு கொடுக்குறீங்க. இது கரெக்ட்டா? No. Z ல இருக்கிறது 100. less than or equal to 30. So is this correct? No. Because left side இருக்கிற value bigger compared to right side value.
சோ அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்படின்ட்டு ஈக்குவல் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? இல்ல. இஸ் ஃபால்ஸ். சோ ரன் பண்ணி பாருங்க. சோ லாஸ்ட் டூ வேல்யூஸ் பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ். So same way you try to check with remaining operator that is greater than or equal to. So இங்க வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? அவுட்புட் ட்ரூ தான். because z ல இருக்கிற வேல்யூ is 100 greater than or equal to 100 means equal symbol satisfy ஆகுது. For suppose z is greater than or equal to 20. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? 100 வந்துட்டு 20 கன்னா பெருசுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஈக்குவல் சிம்பிள் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இங்க வந்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. So the output for these two conditions is true only. So run பண்ணி பாருங்க. லாஸ்ட் two outputs பாருங்க, true. எப்ப false கொடுக்கும்? இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதப்ப. So ட்ரை பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்றேன்? ஓகே, so z greater than or equal to 500. So இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம்? greater than or equal to 500 means either equal ஆனா இருக்கணும், either left sideல இருக்கிற வேல்யூ ரைட் சைடு கன்னா பெருசா இருக்கணும். சோ இப்ப இங்க பாருங்க 100ன்றது 500 கன்னா பெருசு கிடையாது, அப்படியே ஈக்குவலும் கிடையாது. So output is what? False. ரன் பண்ணுங்க. So you are getting output as false. Usually நீங்க இந்த கண்டிஷன்ஸ் பிரிண்ட்ல வச்சு மீன்ஸ் இந்த printlnல மீன்ஸ் system.out.printlnல வச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட்புட்ஸ் வந்து பூலியன் வேல்யூஸே வருதுமா. இல்ல மேம் எனக்கு இந்த கண்டிஷனுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும், அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமன்ற விதமா அவுட்புட்ஸ் எழுதிக்கலாம். இப்ப யூசுவலி நம்மளோட ஜாவால வந்துட்டு ப்ரோக்ராம் பண்றது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆயிட்டே வருது. நீங்க எந்த ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணல, உங்களோட ப்ரோக்ராமே கண்ட்ரோல் ஆகல. லைன் பை லைன் அது வந்துட்டு டிஃபால்ட்டா சீக்வென்ஷியல் மேனர்லயே ரன் ஆயிட்டு இருக்கு உங்களோட ப்ரோக்ராம். ஓகேவா? நீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்ப யூஸ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்ப உங்ககிட்ட எத்தனை இருக்கட்டும் பிரிண்ட் ஆகுற ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் system.out.println எத்தனை இருக்கட்டும், அது எல்லாமே பிரிண்ட் ஆகணும்னு இல்ல. எந்த பிளேஸ்ல உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ ஓன்லி அந்த பிளாக் உள்ள இருக்கிற கோட் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் யூ ஆர் கண்ட்ரோலிங் யுவர் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் த ட்ரூ கண்டிஷன் அண்ட் இட். சோ அந்த கான்செப்ட் அடுத்தது பார்க்க போறோம். சோ இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் எவ்ரிவன். இப்போ நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஆபரேட்டர் வந்துட்டு லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்க்க போறோம். சோ லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? இன் ஆர்டர் டு கம்பைன் ஓகே more conditions into a single condition. இது கூட நம்மளுக்கு பூலியன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுமா, லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். சோ இதுல இருக்கிற ஆபரேட்டர்ஸ் என்னது? and operator, or operator, not operator. This is a unary operator. We cannot use it for combining the conditions. Combine பண்ணாது. ஓகேவா? So இப்போ for example ஒரு two variables create பண்ணிக்கோங்க. Let us take like this. int n1 is equal to 20, int n2 is equal to 35. அன்னிட்டு என்கிட்ட two variables. நான் இந்த two variables யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு two conditions generate பண்ண போறேன் like this. n1 less than or equal to n2, n1 not equal to n2. இது ஒரு கண்டிஷன். ஓகே, இது ஒரு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ஒரே கண்டிஷனா மாத்தணும். அப்போ we can make use of this logical operators. We are going to learn this and operator. So if I keep and operator between them, okay, what is the output? So you should know the one truth table. நீங்க and operator யூஸ் பண்ணும்போது let us take two conditions இருக்கிற ஒரு truth table எடுத்துட்டீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். So like condition 1 and condition 2, இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணாதான் கம்பைன் ஆகி ஒரே ஒரு கண்டிஷன் ஆகும். that is called result. ரெண்டு கண்டிஷன்ஸ் ட்ரூ இருந்தா நம்மளோட அவுட்புட் இஸ் ட்ரூ. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு கண்டிஷனா ஃபால்ஸா இருக்கட்டுமே ஃபால்ஸ் தான். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ இருந்துட்டு செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்துச்சா அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்துட்டு செகண்ட் கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சா அப்ப கூட ஃபால்ஸ் தான்.
ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா கூட ஃபால்ஸ் தான். So what I can conclude here is all conditions must and should true. All conditions true இருந்தா மட்டும்தான் அதோட அவுட்புட் ட்ரூ. ஏதாவது one condition true false இருந்துச்சா அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 10 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 10 கண்டிஷன்ஸ் ட்ரூ இருந்தா தான் நம்மளோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூமா. இந்த 10 கண்டிஷன்ஸ்ல 9 கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆயிட்டு ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட இதோட அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ் தான். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தா கம்ப்ளீட் இஸ் ஃபால்ஸ். தட் இஸ் வாட் த AND ஆபரேட்டர். இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன செக் பண்ணுங்க. 20 less than or equal to 35. What is the output for this? True. கரெக்டா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறது smaller compared to right side value. So less than symbol is satisfying. So it is true. இதுக்கு என்ன அவுட்புட்? 20 not equal to 35. What is the output for this? True only. கரெக்டா? So இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே ட்ரூ ஆயிருக்கிறது. So what is the output for this complete condition now? True. Okay, எப்ப இது false கொடுக்கும்? Let us create one more example. This is the first example. Let's take one more example to generate a false output. So n1 greater than n2. Okay, n1 equal to n2. So now ரெண்டு கண்டிஷன்ஸ் சேவ கம்பைன் பண்றதுக்காகுமா? இல்ல, you can also combine one more condition, more than one condition. So for example, two condition இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கோங்களேன். n1 less than n2. இப்போ மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. இது ஒரு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன், இது தேர்ட் கண்டிஷன். So now I want to apply AND operator between them. இங்க நடுவுல AND operator வச்சிருக்கேன். So what is the output for this now? 20 less than 35. This is true. இதுக்கு அவுட்புட் பாருங்க. n1 எவ்வளவு? 20 greater than 35. This is false. நீங்க இன்னொரு கண்டிஷன் செக் பண்ற தேவையே இல்ல. பிகாஸ் AND ஆபரேட்டர்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்த போதும் இந்த கம்ப்ளீட் கண்டிஷன் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் தான். கண்டிப்பா எல்லாமே ஃபால்ஸ் ஆகணும் இல்ல, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா போதும் அந்த அவுட்புட் ஃபால்ஸ் தான். ஓகேவா? திஸ் இஸ் வாட் AND ஆபரேட்டர். பார்க்கலாமா பிராக்டிகலா? சி, நீங்க ஆன்சர் பண்ணாம சைலண்டா இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி மச் டிஃபிகல்டி டு டீச் ஃபார் மீ. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் ஆகணும், அட்லீஸ்ட் எஸ் நோன்னு சொல்லணும். ஸோ இப்போ இது கமெண்ட் பண்ணிடுறேன். மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணணும்னா Control Shift forward slash. So now we are learning one operator called என்ன ஆபரேட்டர் லேர்ன் பண்றோமா? லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது AND ஆபரேட்டர். என்ன ஆபரேட்டர்? AND ஆபரேட்டர். இதோட மீனிங் இது என்னதுன்னா AND ஆபரேட்டர்னு சொல்லலாம் இது. ஓகேவா? சோ AND ஆபரேட்டர் டெஃபினிஷன் என்னது? all conditions true output true. Okay, returns true, otherwise false. ஓகேவா? சோ இந்த மைண்ட்ல வெச்சுக்கோங்க. சோ இப்போ two conditions generate பண்றதுக்காக two variables create பண்ணிக்கோங்க. int n1 is equal to ஒரு 35. okay, int n2 is equal to ஒரு 40. and two variables create பண்ணிட்டேன். So here what I will do here is n1 equal to 35 and கொடுத்துறேன். இங்க n2 less than 100. It should be like this. இந்த மாதிரி இருக்கணும். It should be like this. ஓகேவா? சோ இப்ப ரன் பண்ணி பாருங்க. இப்ப ரன் பண்ணுங்க. So what is the output? n1 ல என்ன இருக்கீங்க? 35 equal to 35. Correct. இங்க 40 less than or equal to 100. It's correct. So இப்ப run பண்ணி பாத்தீங்கன்னா your output is true. So எப்ப false கொடுக்கும்? So இங்க பாத்தீங்கன்னா you just give some ஒரு wrong condition கொடுங்க. இங்க வந்துட்டு n1 not equal to 35 இருக்கு. So what is the output for this? False. Because n1 ல இருக்கிறது 35 தான். நீங்க கம்பேர் பண்ற வேல்யூ கூட 35 தான். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் என்ன அது? False. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆச்சா?
நம்ம திரும்பி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ற தேவையில்லை. பிகாஸ் நம்ம அண்ட் ஆபரேட்டர்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா போதும், கம்ப்ளீட் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் கிவ் அவுட்புட் ஆஸ் ஃபால்ஸ். இப்போ நம்ம பாப்அப் விண்டோ வரல, எதுக்காக? நம்ம எழுதுறது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டு ரன் பண்ணும்போது வந்துடணும். அதை நான் செக்இன் பண்ணிட்டு அதை பண்ணிக்கோங்க நீங்க கூட. ஓகேவா? சி லைக் திஸ். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் இருந்தா கூட போதும், ரெண்டுமே எல்லாமே ஆகணும் இல்ல. திஸ் இஸ் வாட் அண்ட் ஆபரேட்டர். இப்போ ஆர் ஆபரேட்டர் பத்தி பேச போறோம். ஸோ ஆர் ஆபரேட்டர்னா என்னதுன்னா ஜஸ்ட் இங்க எழுதுறேன். ஸோ ஆர் ஆபரேட்டர் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு பைப் சிம்பிள்ஸ்மா, 2 வெர்டிகல் லைன்ஸ். ஸோ 2 வெர்டிகல் லைன்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ஆர் ஆபரேட்டர்ஸ். இது குவைட் ஆப்போசிட்டா ஒர்க் ஆகுது. எனி ஒன் கண்டிஷன் ட்ரூ இருந்தா போதுமா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 5 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 5 கண்டிஷன்ஸ்ல ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்துட்டு ரிமைனிங் 4 கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு ட்ரூ தான் அவுட்புட். ஓகேவா? எப்ப நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும்னா எல்லா கண்டிஷன்ஸ் ஃபால்ஸா இருக்கும்போது நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். see here, so now come to the or operator. any one condition true இருந்தா, any one condition true இருந்தா போதும் நம்ம அவுட்புட் இஸ் ட்ரூ. all conditions false ஆனா மட்டும்தான் அவுட்புட் வந்துட்டு false. that means for example இப்ப என்கிட்ட 5 conditions இருக்குன்னா இந்த 5 conditionsல ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்துன்னா அவுட்புட் இஸ் ட்ரூ only. எப்ப false கொடுக்கும்? 5 conditions false இருப்ப அவுட்புட் இஸ் false. Okay, wow. See here, let us take 2 variables. Int x is equal to 20, int y is equal to 10. 2 conditions generate பண்ணலாம். x not equal to y, y greater than x. So this is one condition and this is second condition. I need to combine it like a single condition. Now we are using OR operator that is represented with a pipe symbol in Java. So use pipe symbol between them. So இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்? ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தா போதும் நமக்கு. ஓகேவா? எல்லாமே ட்ரூ ஆகணும்னு இல்ல. So this is what is the output for this? 20 not equal to 10. Yes, that is correct. And similar கிடையாது, நீங்க கொடுத்திருக்கிற ஆபரேட்டர் கரெக்ட். So it returns output as true. நீங்க திரும்பி இன்னொரு கண்டிஷன் செக் பண்ற தேவையே இல்ல. அது ஃபால்ஸா இருக்கட்டும் ட்ரூ ஆனா நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்துச்சா, so the complete output is true. அவ்வளவுதான். எப்ப நீங்க செக் பண்ணணும் ரிமைனிங் கண்டிஷன்ஸ் ரெண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த 4 கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் ஃபால்ஸ் கொடுத்திருக்கு. அப்படி நீங்க விடக்கூடாது. மேபி லாஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கலாமே. சோ ஆப்ஷன் விடக்கூடாது. நீங்க செக் பண்ணிக்கணும் ரிமைனிங் கண்டிஷன்ஸ். மேபி ஒன்னு கண்டிஷன் ட்ரூ இருந்தா கூட போதும் இல்லையா? சோ அந்த விதமா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தா போதும்னு சொல்லிட்டா அது. இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். x less than y, y greater than 20, then x less than or equal to y ன்னு கொடுத்திருக்கேன். சோ x ல இருக்கிற வேல்யூ எவ்வளவுமா? 20யா? 20. y ல இருக்கிற வேல்யூ எவ்வளவு? 10. சோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் இது 3 கண்டிஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. இந்த 3 கண்டிஷன்ஸ் கம்பைன் பண்ணி ஒரே கண்டிஷனா மாத்தணும்னா I am using the OR operator between them. இப்போ இது sum complete is one condition. So இதுக்கு அவுட்புட் என்னது? 20 is less than 10. இது கரெக்ட்டா? தப்பு. False. எதுக்கு? லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ சின்னதா இருக்கணும் கம்பேர் டு ரைட் சைடு. பட் இது ரிவர்ஸ்ல இருக்கு. சோ false. சோ இதுக்கு அவுட்புட் என்னது? 10 is greater than 20. இது கரெக்ட்டா? இது கூட false தான். இது 20 less than or equal to 10. This is also false. எல்லா கண்டிஷன்ஸ் false ஆ இருக்கிறதுனால இதோட அவுட்புட் இஸ் false. இதுல ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தா போதும், அப்ப அவுட்புட் இஸ் ட்ரூ. மூணுமே ட்ரூ இருந்தா கூட ட்ரூ தான். சோ இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்னா ட்ரூத் டேபிள் ஆன் 2 கண்டிஷன்ஸ். 2 கண்டிஷன்ஸ் ட்ரூத் டேபிள் போடுற பாருங்களேன். சோ 3 கண்டிஷன்ஸ் இங்க சேம் அதே process தான். சோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டு
கண்டிஷன் ட்ரூ இருந்தது ஆர் ஆபரேட்டர் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா கூட ட்ரூ தான். ஓகேவா? ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகேவா? This is what the truth table for OR operator. Let's see practical now. So now we are learning. இப்போ இந்த two lines மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன். Control Shift /. So இப்போ இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Now we are using OR operator. OR operator representation வந்துட்டு 5 symbols. So what is the n value having 35? 35 equal to 35. Condition is true. 40 less than or equal to 100. இந்த condition கூட true. So இந்த ரெண்டு conditions true ஆயிருக்கனா OR operator கொடுத்தப்போ அந்த complete condition output வந்துட்டு true தான். ரன் பண்ணி பாருங்க. Output is true for us. For example, இப்போ conditions change பண்ண போறேன். N1 not equal to 35 and OR operator கொடுத்துட்டு இருக்க காம்பினேஷனுக்கு சோ பாத்தீங்களா கம்பைன் பண்றதுக்கு n2 less than or equal to 100 ன்னு கொடுத்துட்டேன். சோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆக்சுவலி. சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருக்குன்னு நீங்க இந்த இன்னொரு கண்டிஷன் கம்பேர் பண்ணாம விடக்கூடாது. பிகாஸ் மேபி அந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கலாமே. கரெக்ட்டா? சோ இங்க இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. பட் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. சோ இந்த OR ஆபரேட்டர்ல ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தா போதும் இல்லையா? சோ இட் will return output for us as true output. எப்ப ஃபால்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு? எல்லா கண்டிஷன்ஸே ஃபால்ஸா இருக்கும்போது, எல்லா கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் இருக்கும்போது. ஃபார் சப்போஸ் இங்க பாருங்களேன், what is the output for this? False. இதுக்கு அவுட்புட் என்னது? 40 greater than 100. False. Two conditions false. So when you are combining with OR operator, the complete condition will become false only. So run பண்ணி check பண்ணுங்க. It is false. This is what OR operator. Coming to one more logical operator, that is NOT operator. It is represented with exclamatory mark. இது என்னன்னு கூப்பிடுறோமா? NOT operator ன்னு கூப்பிடுறோம். So இது என்ன பண்ணுதுன்னா it returns, it just reverses ma. So what it will do? Just reverses the output of the condition. நம்மளுக்கு வர்ற output ஒரு output வரும்ல கண்டிஷன்ஸ்க்கு, அந்த கண்டிஷன் அவுட்புட் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, reverses the output of a condition. For example, so now we are learning about a NOT operator. It is represented in the Java is exclamatory mark. Okay, இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அவுட்புட் ரிவர்ஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்னா n is equal to 100 நீங்க int ன்னு கொடுத்துக்கோங்க. நான் டேட்டா டைப் செய்யறேன்னா மீனிங் தட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி. int n is equal to 100 ன்னு கொடுத்துட்டேன். So let's write the condition system.out.println n greater than okay 20 ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். So usually நமக்கு அவுட்புட் என்ன வரும்? இதுக்கு true வரும். இப்போ எனக்கு இருக்கிற அவுட்புட் ரிவர்ஸா வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா இங்க நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு யூசுவலா இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ வரும். நீங்க எப்ப நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்றீங்களோ சிம்பிளா அந்த அவுட்புட் ரிவர்ஸ் ஆயிடும். தட் மீன்ஸ் ட்ரூ டு ஃபால்ஸ், ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகும். அந்த மாதிரி. ஓகேவா மேம்? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கே கொடுக்கணுமா? இல்ல, நீங்க லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு x less than y, y greater than 20, இங்க x value y equal to 10. சோ இங்க நடுவுல நீங்க OR ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு வர்ற அவுட்புட்டுக்கு நீங்க ரிவர்ஸ் பண்ணனும். அப்ப நீங்க நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிட்டீங்க. இது எல்லாமே system.out.println ல போட்டு கொடுக்குறீங்க. சோ இப்போ இதுக்கு அவுட்புட் என்னது? ஆக்சுவலா ஃபால்ஸ். ஓகேவா? நீங்க எப்ப நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிருக்கீங்களோ the output for this is what? True. So that is the purpose of using this NOT operator. Just உங்களோட கண்டிஷன் அவுட்புட் ரிவர்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? இது கம்பைன் பண்றதுக்கு ஆகாது. இப்போ நீங்க வந்துட்டு x less than வச்சிட்டு y greater than 20 ன்னு கொடுத்துட்டீங்கன்னா எரர் வரும் நமக்கு. It's not possible to combine multiple conditions as a single condition. ஆகாது. OR operator AND operator மாதிரி. ஓகேவா? பார்க்கலாமா? See. So, இப்போ just இந்த two variablesல நம்ம எடுத்துக்கலாம். See here, just comparison.
sys dot out. நான் இந்த just இந்த லைன் காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிக்கிட்டு. சோ இங்க என்ன பண்ணலாம்னா let's write one condition. so இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துறேன். யூசுவலி இதுக்கு அவுட்புட் நமக்கு என்ன வரும்? so what is the output for this? n1 ல வந்துட்டு 35 தான் இருக்குது. 35 not equal to 35 ன்னு சொல்றீங்க. so that this comparison is wrong. so obviously நமக்கு அவுட்புட் வந்துட்டு false தான் கொடுக்கும். so ரன் பண்ணி பாருங்களேன். so இது கமெண்ட் அவுட் பண்ணுங்க, இது கமெண்ட் பண்ணிடுங்க இந்த லைன்ஸ், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இது நமக்கு இந்த மட்டுமே போதும். so இப்ப ரன் பண்ணீங்கன்னா you can see here output is false. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வர்ற அவுட்புட் நான் ரிவர்ஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளா இந்த லைன் காப்பி பண்ணிக்கிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். இங்க you just keep complete condition inside the, okay, just place this complete condition with this not operator. அப்ப நம்மளுக்கு இந்த அவுட்புட் என்ன வரும்? நம்மளுக்கு நீங்க not operator அப்ளை பண்ணிருக்கிறதுனால so it will return output for us as true. this condition output is false. நீங்க எப்ப not operator அதுக்கு அப்ளை பண்றீங்களோ அவுட்புட் ரிவர்ஸ் ஆயிட்டு நமக்கு ட்ரூ ஆன் கொடுக்கும். ஓகேவா மேம்? அது கம்பைன் பண்றதுக்கு ஆகுமா? ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா ஆகாது. இப்ப வந்துட்டீங்க, நான் அண்ட் ஆபரேட்டர் எடுத்துட்டு நாட் ஆபரேட்டர் வச்சிடுறேன். சோ இங்க எரர் தான் வருது பாருங்க, நமக்கு ரன் பண்ற தேவையில்லை. இங்கவே பாருங்க சின்டாக்ஸ் எரர். வேணும்னா ரன் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த மாதிரி கொடுத்துரும். என்ன மாதிரி எரர் நீங்க செக் பண்ணீங்கன்னா அது நீங்க ப்ரொசீட் பண்ணா கூட இங்க பாருங்க நாட் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டட். ஒரு இது மட்டும் எக்ஸ்பெக்டட் கிடையாது. ஓகேவா? நாட் ஈக்குவல் டு வச்சா என்ன ஆகுது? இந்த கண்டிஷனோட அவுட்புட் இந்த கண்டிஷனோட அவுட்புட் சிமிலரா செக் பண்றதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. சோ வாட் இஸ் தி அவுட்புட் ஃபார் திஸ்? ட்ரூ. இதோட அவுட்புட் என்னது? ட்ரூ. சோ இப்போ இந்த அவுட்புட் நாட் ஈக்குவல் னு சொல்லிருக்கீங்க. அப்ப அவுட்புட் இஸ் வாட்? ஃபால்ஸ் ஃபார் us. ஃபால்ஸ். செக் பண்ணுங்க வேணும்னா. பாத்தீங்களா? இதோட அவுட்புட் இஸ் ட்ரூ, இதோட அவுட்புட் இஸ் ட்ரூ. பட் நீங்க என்ன சொல்றீங்க? நாட் ஈக்குவல் டு ன்னு சொல்றீங்க. தட் மீன்ஸ் the output நீங்க கரெக்ட் கிடையாது, மீன்ஸ் சிமிலர் கிடையாதுன்னு சொல்றீங்க. சோ அப்ப நமக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். சோ நம்மளுக்கு நாட் ஆபரேட்டர் கம்பைனிங்காக யூஸ் ஆகாது. நீங்க வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இங்க நீங்க எதுவுமே கம்பைன் பண்ணல. இந்த நாட் ஈக்குவல் டு வந்துட்டு ரிலேஷனல் ஆபரேட்டர் ஜஸ்ட் கம்பேரிங் த டூ கண்டிஷன்ஸ் இங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் அவுட்புட்ஸ். இப்ப ஜஸ்ட் டேக் திஸ் எக்ஸாம்பிள். யூசுவலி இதுக்கு என்ன அவுட்புட் வரும் நம்மளுக்கு? வாட் இஸ் தி அவுட்புட் ஃபார் திஸ் கண்டிஷன்? இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இதுக்கு ஆக்சுவலா ட்ரூ தான் வரும் நமக்கு அவுட்புட். கரெக்ட்டா? சோ ரன் பண்ணி பாருங்க. சோ அதுக்கு அவுட்புட் ஆக்சுவலா ட்ரூ. இந்த கண்டிஷனுக்கு அவுட்புட் ட்ரூ வருது. நான் இந்த கண்டிஷனோட அவுட்புட் ரிவர்ஸ் பண்ணனும். அப்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்? இது காப்பி பண்ணுங்க, ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர். சோ நாட் ஆபரேட்டர் அப்ளை பண்ணிடுங்க அந்த கம்ப்ளீட் கண்டிஷனுக்கு. அப்ப அது என்ன ஆகுது? நம்மளுக்கு வந்திருக்கிற அவுட்புட் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிடும், தட் இஸ் ஃபால்ஸ். ரன் பண்ணி பாருங்க. சோ பாருங்க அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்றோமோ? This is all about logical operators. So the next operator that we are going to learn in the next class is என்ன லேர்ன் பண்ண போறோம்? conditional operators. next classல நம்ம வந்துட்டு conditional operators, அடுத்தது வந்துட்டு increment and decrement operators. Okay, bye everyone, take care. Okay. Hope you thoroughly understood the concepts. If you are having any doubts, comment below. I am here to clear all your doubts. Who are not subscribed to my channel, subscribe to my channel, hit the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.